ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஹோம்மேட் பெயிண்ட் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெயிண்ட் மேக் பண்ணுறதுக்கு சிம்பிள் வே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பவுடர் வேணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாட்டில் வந்து பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நான் எடுத்துருக்க 6 கலர்ஸுமே நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே செய்யறதுக்கு நான் பவுடரை வந்து பார்த்திங்கன்னா பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பவுடரை வந்து பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் குங்குமம் எடுத்திருக்கேன். ஸோ இது சிம்பிள் வே, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேரெக்டாக வந்து பவுடரையும் இந்த குங்குமத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பவுடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சீக்கிரமாக ஒன்று சேராது. ஸோ நீங்களே வேணால் இந்த வீடியோவில் டேரெக்டாக வேணால் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமராவில் பார்க்குற அளவுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நிறைய குங்குமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குங்குமம் திட்டாக இல்லாமல் ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்குறோம். நீங்கள் இப்போ கேமராவில் பார்க்கலாம் அந்த தண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேராமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா ஒன்று சேரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது, ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் மாதிரி வராது. அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாந்து எடுத்திருக்கேன். ஸோ அது சேர்த்ததுக்குமே கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலரில் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ ரெட் இட்ஸ் ஓகே. நான் வேணால் ரெட்டு வந்து கடைசியாக நான் வந்து உங்களுக்கு வேறு இன்னொரு சிம்பிள் வேல உங்களுக்கு நான் ரெட் கலர் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கலர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு மறுபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுடர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பவுடர் தாங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து அழுத்தி கையே வலிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வே இருக்குது. ஸோ இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் கலர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஏன்னா நம்ம இப்போ இதுக்கு பிளாக் கலருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஐலைனர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது லிக்விட்ன்றதுனால ஃபஸ்ட்டே நம்மளால் இதை சேர்க்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சாஃப்டான பவுட்ரு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து சாஃப்ட் பவுட்ரு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக பெயிண்ட் மாதிரியே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி லிக்விடாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பெயிண்ட் உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். பவுடராக பண்ணும்போது கொஞ்சம் ரஃப்பாக தான் கிடைக்கும். பட் இருந்தாலுமே பெயிண்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கேமராவில் சரியாக தெரியலன்னா கொஞ்சம் சாரி. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகலை. ஸோ நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலருக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண ஞாபகத்துலேயே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடர் போட்டு லிக்விட் ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் நான் கலர் ஆட் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு கலர் சூப்பராக கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கலர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி ப்ரௌனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சாந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரெட்டிஷ் ப்ரௌன், இன்னொன்று வந்து டேரெக்டாகவே ப்ரௌன் கலர். அண்ட் கொஞ்சம் பெயிண்ட் இருந்தது. ஸோ அதிகமாக நான் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த கலர் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ப்ரௌன் வரணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் சேர்க்குறதே ஈஸின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாந்து சேர்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம்.
ஸோ சாந்து அது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனுன்றதுனால ஸோ என்ன கலரில் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது லிக்விடுன்றதுனால நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி கேமராவில் கவர் ஆகலைன்னா வந்து பார்த்திங்கன்னா சாரி. ஸோ நான் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நாங்கள் டேரெக்டாக வந்து சாந்து எடுத்துட்டோம். ஆக்சுவலி ரெட் கலர் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாப் ஆனதுனால நான் வந்து ரெட் கலர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெட் கலர் சாந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெட் கலர் சாந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கலரு, அது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன், இது வந்து ரெட் கலரு. ஸோ ஃபைனலாக வந்து இது கலரு ரெட் கலரில் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிக்விடை வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பெயிண்ட்டோட டெக்ஸ்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே கலர்ஸ் கரெக்டாக வரல. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து இன்னொரு ப்ரௌன் கலர் சாந்து ஆட் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் குத்துது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு கலர் கிடச்சிருக்கும். ஸோ பட் இருந்தாலும் இதுக்கு வந்து இது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து பெயிண்டில் வந்து இந்த கலர் வந்து நான் தேடியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ பெயிண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கலரையுமே நாங்கள் டேரெக்டாக போட்டுட்டோம். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது வச்சு ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு ஃபைனலாக கிடச்ச கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன்லேயே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பிங்க்கு கலந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ப்ரௌனு, ரொம்ப லைட் ப்ரௌனு. ஸோ ஓகே, இது ஒரு ப்ரௌன் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு நெக்ஸ்ட் ஆக்சுவலி வேறு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி தூள் வந்து ப்ரௌன் தானே, ஸோ அதை ஆட் பண்ணால் வருமானு யோசித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். ஸோ அது என்ன ஆச்சுன்னு நீங்கள் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த மறுபடியும் ப்ரௌன் கலர் பண்ணுறதுக்காக லிக்விட் எல்லாமே வந்து தண்ணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சுவலி அந்த காஃபி தூள் ஐடியா தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அந்த பவுடர் வந்து ஆக்சுவலி ப்ரௌனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி தூள் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி தூள்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃபைனலி இதோட கலர் டேரெக்டாக காஃபி கலரே மாறிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ரௌன் கிடைக்கல. ஸோ ஃப்ளாப் தான் இந்த ஐடியாவும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு கலருக்கு போகலாம். ஸோ இப்போ மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து க்ரீன் பண்ணலான்ற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கேன் நான். ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ க்ரீன் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, ஸ்கெட்ச் இல்லைனா மார்க்கர். ஸோ இப்போ கேமராவில் பார்க்குற மாதிரி அதை வந்து ஒரு எண்டை மட்டும் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நல்லா உள்ளே இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா கலர் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதில் இருக்க இங்கெல்லாம் வரும். ஸோ வந்து வேஸ்ட்டு இல்லை காலியாக போகுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து புதுசாக இருக்கிறத வீண் பண்ண வேணாம்ல. ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கிடச்சிரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கேமரா ஆக்சுவலி கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலி ரெட் கலர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுடர், அப்புறம் வந்து தண்ணி. ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சாந்து யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நான் வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஆக்சுவலி இதுதான் மிக்ஸ் பண்ணுறதாங்க ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாந்து கொஞ்சம் நிறைய சேர்க்க வேண்டி வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நான் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து நல்லாவே நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படி ஆட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ரெட் கலர் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் கலர் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி என்கிட்ட கொஞ்சம் நிறைய அந்த சாந்து இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் ஃபைனலாக காட்டும் போது இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இப்போ
இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கலர் கொண்டு வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணியிருந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி இந்த டிஃப்ரென்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு கீழே ரெட் கலர் ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்